Hi friends, நம்ம இன்னைக்கு வீடியோவில் தினமும் வெறும் வயிற்றுல கருவேப்பிலை சாப்பிட்டா என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்குங்கிறத தான் பார்க்க போகிறோம். இரத்த சோகை பிரச்சனையை குறைக்கிறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. அதில் அதிக அளவு இரும்பு சத்தும் போலிக் ஆசிட்டும் நிறைஞ்சிருக்கு. சர்க்கரை வியாதியுடன் சண்டையிடும் தன்மை கருவேப்பிலைக்கு இருக்கு. நார்ச்சத்து நிறைந்தது, செரிமானத்தை சீராக்கும், கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தும், நரைமுடியை போக்குறதுக்கு உதவும், நமக்கு முடி கருப்பாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும், முடி நல்லா வளர்றதுக்கும் அடர்த்தி ஆக்கிறதுக்கும் நம்ம கருவேப்பிலையை எண்ணெயில் கொதிக்க வச்சு பயன்படுத்தலாம். இத்தகைய பல்வேறு நன்மைகள் கொண்ட கருவேப்பிலையோட நன்மைகள் வேற என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நான் சொல்ற தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாம அன்றாடம் சமைக்கக்கூடிய பெரும்பாலான சமையல்களில் கருவேப்பிலையை சேர்க்கிறது வழக்கமாக வச்சிருக்கோம். பொதுவாக கருவேப்பிலை நம்மள அனைவருக்கும் மனத்துக்காக சேர்க்கக்கூடிய ஒரு இலைன்னு தான் தெரியும். ஆனால் அதையும் தாண்டி ஏராளமான நன்மைகள் கருவேப்பிலையில இருக்கு. அதை பத்தி இப்பொழுது நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிகவும் குறைஞ்ச விலையில கிடைக்கும் இந்த கருவேப்பிலையில நன்மைகள் அதிக அளவுல இருக்கு. இந்த கருவேப்பிலையில கார்போஹைட்ரேட், நார்ச்சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து மற்றும் வைட்டமின் சி, வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் இ போன்ற சத்துக்களும் வைட்டமின்களும் நிறைஞ்சு காணப்படுது. இந்த கருவேப்பிலையானது நம்ம இருதயத்தை சீராக்கிறதுக்கு உதவுது, நம்ம உடல்ல உள்ள தொற்றுக்கு எதிராக போராடுது, நம்மளோட தலைமுடி மற்றும் தோல் ஆரோக்கியத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. இன்னும் ஏராளமான நன்மைகள் இந்த கருவேப்பிலையில இருக்கு. ஃபர்ஸ்ட் கருவேப்பிலை கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு உதவுது. பலவிதமான ஆராய்ச்சியிலையும் கருவேப்பிலை என்பது உடல்ல உள்ள கொலஸ்ட்ராலின் அளவை குறைக்கிறதுக்கு உதவுதுன்னு ஆய்வுகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இயற்கையாகவே கொலஸ்ட்ராலின் அளவை கட்டுப்படுத்தும் அதற்கான காரணிகள் கருவேப்பிலையில அதிகமாக இருக்கு. கருவேப்பிலையில ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கு. எனவே இது கொலஸ்ட்ரால்ல உள்ள எல்டிஎல் எனப்படும் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க பெரிதும் உதவுது. கெட்ட கொலஸ்ட்ரால் குறைஞ்சிட்டாலே இயற்கையாகவே நல்ல கொலஸ்ட்ரால் என்பது நம்ம உடம்புல அதிகரிக்கும். எனவே நல்ல கொலஸ்ட்ரால் எனப்படும் HDL நம் உடல்ல அதிகரிக்கிறதுக்கு இந்த கருவேப்பிலை உதவி செய்யுது. இந்த நல்ல கொலஸ்ட்ரால் என்பது இதயத்துக்கு நன்மை விளைவிக்கக்கூடியதா இருக்கும். கருவேப்பிலையில அதிக அளவு இரும்பு சத்தும் போலிக் ஆசிட்டும் நிறைஞ்சு இருக்கு. இந்த போலிக் ஆசிட் என்பது முக்கியமாக உடல்ல உள்ள இரும்பு சத்தை ஈர்ப்பதற்கும் மற்றும் கொண்டு சேர்ப்பதற்கும் உதவியா இருக்கு. இந்த கருவேப்பிலையில அதிகமான இரும்பு சத்து இருக்கு, அதே நேரத்தில் போலிக் ஆசிட்டும் இருக்கு. இவை இரண்டும் அதிகமாக இருக்கும் பொழுது இரத்த சோகை போன்ற பிரச்சனைகள் அடியோட குறைஞ்சிரும். முடிஞ்சவரை நம்ம உணவுல கருவேப்பிலையை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. கருவேப்பிலை சாப்பிட்டா சர்க்கரை வியாதி குறைந்து விடும் என்று ஓரிரு நாட்கள் கருவேப்பிலையை சாப்பிட்டுட்டு சர்க்கரை வியாதி குறையலை என்று கூறுவது ஒரு சரியான விஷயம் கிடையாது. கருவேப்பிலையில உள்ள பலவிதமான நன்மைகள் சர்க்கரையின் அளவை ரத்தத்துல சீரா வச்சிருக்கிறதுக்கு உதவும். இதுக்கு சில காலங்கள் எடுக்கும். சிறு வயதிலிருந்தே இது போன்ற இயற்கையான விஷயங்களை நாம சாப்பிட்டு வந்திருந்தோம்னா சர்க்கரை வியாதிகள் போன்ற பிரச்சனை நமக்கு வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. பரவாயில்ல, இனிமேலுக்கு டெய்லியும் காலையில ஒரு 5 இலை கருவேப்பிலையை பச்சையா வெறும் வயிற்றுல சாப்பிடுங்க. சர்க்கரை வியாதிக்கு அது ரொம்ப நல்லது. முக்கியமாக நாம் கருவேப்பிலையை உணவுல சேர்த்து கொள்வதற்கு உண்மையான காரணம் என்ன என்பது மிகவும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். கருவேப்பிலை என்பது மனத்திற்காக மட்டும் இல்லை, முக்கியமாக நம்ம பழங்காலத்துல நம் முன்னோர்கள் செரிமானத்துக்காக தான் அதை அதிகமாக சேர்த்து வந்திருக்காங்க. கருவேப்பிலையை உணவுல சேர்த்துக்கிறோம், ஆனா இதை விட அதிகமா சேர்த்துக்கிறது நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரும். அது நம்ம சுவையில சிறிய மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் கருவேப்பிலையில எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாததால் அதை அதிகமாக சேர்த்துக் கொள்றது நம்ம உடம்புக்கு நன்மையை தான் விளைவிக்கும். முக்கியமா இது நம்ம உடம்புல உள்ள கொழுப்பு சத்தை உறிஞ்சி விடுது. கொழுப்பு சத்தை குறைக்கும் பொழுது உடல் எடை அதிகரிக்காம பாதுகாக்கப்படுது. கொழுப்பு சத்தை உறிஞ்சுறது மட்டும் இல்லாம நம்மளோட செரிமானத்தை சீராக்குது. தினமும் காலையில ஒரு 5 கருவேப்பிலை வெறும் வயிற்றுல சாப்பிட்றதுனால நம்மளோட செரிமான சக்தி அதிகரிக்கும். இன்று நம்மள பலருக்கும் சிறு வயதிலேயே தலைமுடி நரைச்சு விடுறது வழக்கமாகிட்டு. கருவேப்பிலை என்பது மிகவும் முக்கியமாக நம் தலைமுடி நிறத்தை சீரா வச்சிருக்கிறதுக்கு உதவுது. மேலும் நம் தலைமுடி நரைத்து விடாமல் பாதுகாக்கிறதுக்கும் உதவுது. இதற்கு நாம் செய்ய வேண்டியது முதல்ல இருந்தே கருவேப்பிலையை அதிக அளவில் நம்ம சாப்பிட்டு வர்றது தான். நரைத்த தலைமுடியை சீராக்குவது என்பது ஒரு கடினமான காரியம். ஆனால் தேவையான அளவு நம்ம கருவேப்பிலையை சாப்பிட்டு வந்தால் நரைமுடி பிரச்சனையிலேருந்து நம்மளை ஓரளவுக்கு பாதுகாத்துக்க முடியும். நரைமுடி மட்டும் இல்லாமல் முடி கொட்டுறது, பலவீனம் இல்லாத முடி பிரச்சனை, முடி உடைகிறது,
முடி வளர்த்தி இல்லாமல் இருக்கிறது, அடர்த்தி இல்லாமல் இருக்கிறது, இது போன்ற பிரச்சனைகள், முடி சார்ந்த அனைத்து பிரச்சனைகளையும் சரி பண்ணுறதுக்கு நீங்கள் தினமும் கருவேப்பிலையை உங்களோட உணவில் எடுத்துக்கலாம். நீங்கள் அதே மாதிரி உங்களுக்கு கருவேப்பிலை குழம்புல நம்ம பொரியலில் இருந்தால் நம்ம சாப்பிட பிடிக்கல, ஓரமாக எடுத்து வச்சுருவோம். அப்படி யோசிக்கிறவங்க கருவேப்பிலையை அரைச்சி குழம்பு வச்சு சாப்பிடலாம், இல்லை கருவேப்பிலை துவையல் செஞ்சு சாப்பிடலாம். ஏன்னா உங்களுக்கு அந்த டைமில் அந்த கருவேப்பிலையோட டேஸ்ட் இருக்காது, நம்ம ஒதுக்கவும் மாட்டோம். அதை அப்படியே சாப்பிட்றதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். இந்த மாதிரி நீங்கள் கருவேப்பிலை துவையல், கருவேப்பிலை குழம்பெல்லாம் வச்சு சாப்பிட்றப்ப நம்மளோட உடம்புல கருவேப்பிலையோட சத்து அதிகமாக சேரும். இதனால நம்மளோட முடி நரைக்காது, முடி கொட்டாது, நல்ல முடி அடர்த்தியாக வளரும், நீளமாக இருக்கும், கருமையாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கருவேப்பிலையை தேங்காய் எண்ணெயில் நல்லா காய்ச்சி அந்த எண்ணெயை நீங்கள் தலைக்கு தேய்ச்சி வர்றதுனால உங்களோட தலைமுடி குளிர்ச்சியாக இருக்கும், தலைமுடி நல்லா வளரும், ஹேருக்கு நல்ல ஒரு ஷைனிங்காக பிளாக்காக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் இன்டேக்காகவும் நீங்கள் கருவேப்பிலை எடுங்க, அதே மாதிரி ஹேர் ஆயிலாகவும் யூஸ் பண்ணுறது, 2 முறையில் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு பெனிஃபிட் டபுளாக கிடைக்கும். அப்படி இல்லைன்னா தினமும் காலையில் நான் சொன்ன மாதிரி ஒரு 5 கருவேப்பிலை குழுந்தாக பறித்து மென்று சாப்பிட்டுட்டு வெதுவெதுப்பான தண்ணி குடிச்சிருங்க. அது இன்னும் ரொம்ப நல்லது. நம்ம உடம்புல உள்ள கொழுப்பை கரைக்கிறதுக்கும், நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும், நம்ம நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 5 கருவேப்பிலை பறித்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நம்ம கருவேப்பிலையை உணவில் தொடர்ந்து எடுத்துக்கிறதுனால நம்ம ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். நம்ம ரத்த ஓட்டம் சீராக இருந்தால் நம்ம இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி பசியின்மை பிரச்சனை இருக்கிறவங்க, பசிக்கவே பசிக்காது அப்படிங்கிறவங்க டெய்லியும் கருவேப்பிலை சாப்பிட்றதுனால நல்லா பசி எடுக்கும், நல்லா சாப்பிடலாம். நம்ம சாப்பாடும் நமக்கு உடம்புக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கிறதுனால உங்களோட பிளட் ப்ரெஷர் சரியாகும். நீங்கள் கருவேப்பிலையை உங்களுக்கு பச்சையாக மென்று சாப்பிடவும் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் தண்ணியில் கொதிக்க வச்சு டெய்லி ஒரு 2 டம்ளர் கருவேப்பிலை தண்ணி குடிங்க, அதுவும் உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கருவேப்பிலையோட நன்மைகள் நம்ம பார்த்தோம். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.